எரேமியா 32:27 படி, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று இன்று உங்களோடு கேட்பவர் ஒரு மதத்தினரின் கடவுளோ, ஒரு ஜாதியரின் கடவுளோ, ஒரு தேசத்தாரின் கடவுளோ அல்ல, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அவர் இன்று உங்களோடு ஒரு கேள்வியை கேட்கிறார். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ என்றல்ல, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்பதுதான். அதன் அர்த்தம் என்ன? இந்த மாதம் உலகத்தாரால் நம்ப முடியாத ஒரு அதிசயமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய விரும்புகிறார் என்பதுதான் இதன் உள்கருத்து. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனிடம் எதை கேட்டாலும் அதை பெற்றுக் கொள்கிறோம். உங்களை பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவது அவருக்கு எளிதான காரியம். பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராக இருந்தாலும் அவருக்கு உதவிகள் செய்வது லேசான காரியம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார். உலகத்தார் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று தள்ளுபவர்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வதுதான் தேவன் செய்ய விரும்பும் அதிசயமான காரியம். இவனா இப்படி, இது எப்படி நடந்தது என்று உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு உங்களை அற்புதமாக மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். தேவனுக்கு செய்ய எந்த காரியமாவது கடினமாக இருக்குமா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். வானத்தையும் பூமியும் தன் வார்த்தையால் சிருஷ்டித்த தேவன். பூமியில் உள்ள அனைத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்யும் தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவர் நித்திய பிதா. அவரது ஆளுகைக்கு முடிவே இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? கடலில் சுனாமியை உண்டு பண்ணவும் அவரால் முடியும். அதை அமர செய்யவும் அவரால் முடியும். சூறாவளி காற்றை உருவாக்கவும் அவரால் முடியும். அதை நிலைபெற செய்யவும் அவரால் முடியும். மின்னல்களால் கலங்கடிக்கவும் அவரால் முடியும். அவற்றால் அழிக்கவும் அவரால் முடியும். கடலை இரண்டாக பிரித்து பாதையை உண்டாக்கவும் அவரால் முடியும். நதியை பின்னிட்டு திரும்ப வைக்கவும் அவரால் முடியும். ஆக்கவும் அழிக்கவும் சக்தி படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனை தான் நாம் தொழுது கொள்கிறோம். தேவைப்பட்டால் உனக்காக சூரியனையே தரித்து நிற்க வைப்பார். கால கடிகாரத்தையே பின்னிட்டு ஓட வைப்பார். அவருடைய நாமம் அதிசயம். அவர் ஆலோசனை கர்த்தர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றில்லை. உங்கள் பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், இயலாமைகள், குறைவுகள் அவருக்கு எம்மாத்திரம். இந்த மாதம் மனிதரால் செய்யக்கூடாத பெரிய அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். விசுவாசத்தால் எல்லாவற்றையும் அவர் கரத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். அவரை மாத்திரமே நம்புங்கள். வேற முயற்சிகளை கைவிடுங்கள். உங்கள் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் அவர் கரத்தில் கொடுங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். தோல்விகள் ஜெயமாக மாறும். குறைவுகள் நிறைவாக மாறும். பலவீனங்கள் பலமாக மாறும். நிந்தனைகளும் பயங்களும் நீங்கி போகும். சஞ்சலமும் தவிப்பும் மாறி போகும். பயப்படாமல் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று உங்களை பார்த்து கேட்கும் தேவனாகிய கர்த்தரிடம் விசுவாசம் வையுங்கள். அவரிடம் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி அவருடைய நேசகுமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள். மேலானவைகளை நாடுங்கள். அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த மாதத்தில் காண்பீர்கள். ஆமென்.